பெரும்பாலான மக்கள் இந்த வீடியோவை பார்த்த பிறகும் அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ புரியவில்லை அப்படிங்கிறதால அல்ல, அல்லது அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறதால அல்ல. மாறாக தங்களை பாதுகாப்பாக உணர வைக்கும் அந்த பழைய வெர்ஷனை அவங்க அழிக்க மறுக்கிறதுனால தான் அவங்க அப்படியே இருக்கிறாங்க. உங்களுக்கு முன்னேற்றத்தை நம்பும்படி வாழ்நாள் முழுவதும் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. கடினமாக உழைக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது, உங்கள் பழக்கங்களை சரி செய்கிறது, நேர்மையாக இருக்கிறது, முன்னேறி செல்றது, இது மாதிரி. ஆனால் வெற்றியாளர்கள் ஒருபோதும் முன்னேற்றத்தை நம்பினதில்லை. மாறாக அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்புறாங்க. முன்னேற்றங்கிறது உங்களோட அடித்தளத்தை அப்படியே வச்சிருக்கும். அடித்தளம் சராசரியா இருந்தா அது மேல நீங்க எதை கட்டினாலும் அது சராசரியாவே சரிஞ்சிடும். அடுத்து நான் சொல்லக்கூடிய 6 விஷயங்கள் உங்களுடைய பழைய வெர்ஷனை அழிக்கிறதுக்கும் உங்களை யாராலையும் கணிக்க முடியாத ஆளா மாற்றுறதுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா உதவும். உங்களை கட்டுப்படுத்துறதை எளிதாக்கும் அனைத்தையும் நீங்க நீக்கிறது மூலமா நீங்க சக்தி வாய்ந்த நபரா மாறுவீங்க. நீங்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தா பெரும்பாலான மக்கள் ஆக துணியாத ஒரு பதிப்பிற்குள்ள நீங்க நுழைறீங்க. ஸோ அதனால கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் சேஞ்ச் மை செல்ஃப். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களை நீங்களே சேர்க்குங்க. நான் இப்படிதான், எனக்கு இது வராது, இந்த வசனங்களை சொல்றத இன்னையோட நிறுத்துங்க. இது நீங்க எழுதின திரைக்கதையா இல்ல, மத்தவங்க உங்க மேல திணிச்ச ஒரு ப்ரோக்ராம். நீங்க கணிக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்கும்போது இந்த உலகம் உங்களை எளிதா கட்டுப்படுத்தும். உங்களுடைய கோபம், தயக்கம், பயம் எல்லாமே உங்களோட கடந்த காலத்தோட பதிவுகள் தான். நீங்க முடிவெடிப்பதா நினைக்கிறீங்க, ஆனா உண்மையிலேயே திரும்ப திரும்ப உங்களுடைய பழைய பழக்க வழக்கங்களை தான் நீங்க திரும்ப திரும்ப செய்றீங்க. ஒரு தந்திரசாலி தன்னோட கடந்த காலத்தை ஒரு சாக்கா சொல்ல மாட்டான். இப்போது எனக்கு எது உதவும் அப்படிங்கறத மட்டும்தான் யோசிப்பான். கம்ஃபர்ட் ஜோன் இடத்துல இருந்து வெளியே வாங்க. ஒவ்வொரு முடிவின் மூலமும் உங்களை நீங்களே உருவாக்குறீங்க. செகண்ட் ஒன், பி அன்பிரிடிக்டபிள். மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? அமைதியானவரா, நல்லவரா, அல்லது பலவீனமானவரா? நீங்கள் நுழையிற ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கான ஒரு பாத்திரம், ரோல் ஏற்கனவே அங்கே காத்துட்ருக்கு. மற்றவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நீங்கள் நடிக்க தொடங்கும் போது உங்களுடைய அதிகாரம் அங்கேயே முடிஞ்சிடுது. உங்களை ஒரு லேபிளுக்குள்ளே அடக்கி விட்டா உங்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்றவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியும் கூட. நீங்கள் என்ன பேசுவீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. அதனால் அந்த ரோலை இப்போதே ரிஜெக்ட் பண்ணுங்க. அவங்க எதிர்வினையை எதிர்பார்க்கும் போது அமைதியாக இருங்க. அவங்க அதீத பேச்சை எதிர்பார்க்கும் போது மௌனத்தை கடைபிடிங்க. உங்களை படிக்க முடியாத நிலைக்கு மற்றவங்களை தள்ளுங்க. அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஜோன் தான் உங்களோட அதிகாரம் தொடங்குற இடம். தேர்ட் ஒன், உங்களோட பலவீனத்தை நீக்குங்க. உங்களை மற்றவங்களால எப்படி எளிதாக கையாள முடியுது அப்படின்னு தெரியுமா? உங்களுடைய உணர்ச்சி ரீதியான அட்டாச்மெண்ட் தான் அதுக்கு காரணம். உங்களுக்கு அதிகாரம் தேவைப்படும் போது, பாராட்டுக்காக இயங்கும் போது, அல்லது ஒரு முடிவின் மீது அது அதிக அட்டாச்மெண்ட் தேவைப்படும் போது உங்களுடைய அதிகாரத்தை மற்றவங்கள்ட்ட ஒப்படைக்கிறீங்க. எதை நீங்க இழக்க பயப்படுறீங்களோ அதை வச்சே உங்களை மற்றவங்களால கட்டுப்படுத்த முடியும். ஒரு தந்திரசாலியா மாற டிட்டாச்மெண்ட் நிலைக்கு பழகுங்க. அதாவது எதுலையுமே பற்றற்ற நிலை. எதுக்கும் அடிமையாகாதீங்க. நீங்க துரத்துறதை நிறுத்திவிட்டு தேர்வு செய்ய தொடங்கும் போதுதான் உண்மையான அதிகாரத்தை பெறுவீங்க. ஃபோர்த் ஒன், வெற்றியை ரகசியமா செதுக்குங்க. உங்ககிட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்குதா? அதை யாருக்கிட்டையாவது சொல்ல வேணும்னு நினைக்கிறீங்களா? அந்த துடிப்பு தான் உங்களுடைய வெற்றி அளிக்கிற முதல் ஆயுதம். பெரும்பாலான மக்கள் தங்களோட பயணத்தை தொடங்குறதுக்கு முன்பே அதை தங்களோட வாயால அழிச்சுக்கிறாங்க. உங்களுடைய இலக்குகளை நீங்க சத்தமா சொல்ற நொடியில உங்களோட மூளை ஒரு தவறான முன்னேற்ற உணர்வை உருவாக்குது. எதுவும் செய்யாமலேயே ஏதோ சாதிச்சது மாதிரி ஒரு போலி திருப்தி உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டுமல்ல, தேவையில்லாத மக்களோட கருத்துக்கள், பொறாமை, சந்தேகங்களுக்கு நீங்க கதவை திறந்து வைக்கிறீங்க. ஒரு தந்திரசாலி தகவல் கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறது நல்லாவே அறிவான். மக்கள் உங்களோட திசையை பார்த்து விட்டால் அவங்க தலையிடலாம் அல்லது போட்டியிடலாம். நீங்க ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு உலகம் நினைக்கட்டும். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க நகர்ந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு அங்கீகாரம் தேவையில்லை, முடிவுகள் மட்டுமே தேவை. ஃபிஃப்த் ஒன், இருட்டில் செதுக்கப்படுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் மற்றவங்களுக்கு தெரிய வேணும்னு நினைக்கிறீங்களா? கைத்தட்டலுக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் உங்களுடைய முன்னேற்றத்தை பொதுவெளியில காட்டுறீங்களா? அப்படின்னா நீங்க வளர்வதற்கு பதிலாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய உழைப்பு மற்றவங்க பார்க்கக்கூடிய ஒன்றா மாறும் தருணத்தில் உங்களுடைய கவனம் சிதறுது. ஆழமான முன்னேற்றத்தை விட எது மற்றவங்களுக்கு பிரம்மாண்டமா தெரியுமோ அதை மட்டுமே நீங்க செய்றீங்க. உங்களுடைய வளர்ச்சி மேலோட்டமானதா மாறுது. உண்மையான மாற்றத்திற்கு பார்வையாளர்கள் தேவையில்லை. உங்களுடைய வலிமையான பதிப்பு யாரும் பார்க்காத, யாரும் புகழாத தனிமையில் தான் உருவாகுது. நீங்களும் உங்களோட தரமும் மட்டும்தான் இருக்குது. அங்கதான் உங்களுடைய ஒழுக்கமும் உண்மையானதா மாறும். நீங்கள் இறுதியாக அந்த தனிமையிலிருந்து வெளியே வரும்போது அதோட முடிவுகள் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும். சிக்ஸ்த் ஒன், மாஸ்டர் த சிஸ்டம். ஏதோ ஒரு தவறு நடந்தா ரியாக்ட் பண்ணுவீங்க, ஏதோ சரியா நடந்தா கொண்டாடுவீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா? ஆனா ஒரு தந்திரசாலி நிகழ்வுகளை பார்க்கறது இல்ல, அந்த நிகழ்வை உருவாக்கும் அமைப்பத்தான் பார்க்குறான். அதாவது சிஸ்டம். வெற்றி, தோல்வி, உறவுகள் எதுவுமே தற்செயலானதல்ல. அவை ஒவ்வொன்றும் ஒரு சிஸ்டத்தோட வெளிப்பாடுகள். ஒருவர் தொடர்ந்து தோற்கிறார் அப்படின்னா அது துரதிர்ஷ்டம் அல்ல, அது அவர்கிட்ட இருக்கிற ஒரு குறையுள்ள அமைப்பு. சிஸ்டமேட்டிக்கா சிந்திக்கிறவரு வாழ்க்கைக்கு பதில் சொல்றதில்ல, அதை அவரே வடிவமைக்கிறாரு. மற்றவங்க ஆச்சரியப்படும் போது நீங்க தயாராக இருப்பீங்க. மற்றவங்க உணர்ச்சி வசம் போடும் போது நீங்க தந்திரமா திட்டமிடுவீங்க. மோட்டிவேஷன்ங்கிறது தற்காலிகமானது, ஆனா சிஸ்டங்கிறது நிலையானது. சராசரியான மனங்கள்
மனங்கள் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு எதிர்வினையாற்றுது. அதாவது சோகம், துக்கம், வெற்றி, இது மாதிரி. தந்திரமான மனங்கள் இந்த 6 பாயிண்ட்டை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா உங்களுடைய பழைய வெர்ஷனை அழிச்சு யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத நபரா மாறுவீங்க. இந்த மாதிரியான வீடியோ அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங் மைண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.